தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் முடிய. ஏசாயா 60 1 முதல் 3 முடிய. இந்த நாட்கள் கூட ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் பார்த்தோம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. நம்ம எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கணும். அநேகருக்கு எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல இருள் இருக்கலாம். கடன் பிரச்சனைங்கிற இருளா இருக்கலாம், பாவ இருளா இருக்கலாம், சாப இருளா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம். ஆண்டவரே நானே மேல கஷ்டத்துல இருக்கிறேன், நான் எங்க எழும்பி பிரகாசிக்க, நான் எப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது, உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த நாட்களும் கூட கர்த்தர் நம்மளெல்லாம் புறமத்திலிருந்து கூட நிறைய வந்திருக்கலாம். கர்த்தர் நம்மளை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கம் என்ன? நம்முடைய பாவம் சாபம் எல்லாத்தையும் ஆண்டு நம்மளை விட்டு விலக்கி நம்மளை அநேகருக்கு ஆசிரமாக கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை எல்லாரும் எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறார். இன்னைக்கு பாருங்க, ஒரு இருளான இடத்துல இருக்கு, நம்ம போறதுக்கே பயமா இருக்கும். ஆனா ஒரு வெளிச்சம் வந்துட்டு அந்த இடம் எப்படி இருக்கும்? நல்லா பிரகாசமா போறதுக்கு இதா இருக்கும். அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக இருள் சூழ்ந்த நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் இருள் எல்லாத்துக்கும் கர்த்தர் வெளிச்சமாக மாற பண்ண போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களே மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் என்ன செய்யப்படும்? காணப்படும். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நிலத்துக்கு ராஜாக்கள் கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் நம்மளை உயர்த்தி ஆசிரியக்க போகிறார். ஹல்லேலூயா. இது கடைசி காலம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை என்ன செய்யணும்? மூடுமா. அதே போல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் ஆண்டவர் சொன்ன ஏதாவது மாறி இருக்கா? மாறல. பூமி எதிர்ச்சி வருனாரு, கொள்ளை நோய் வருனாரு. அது போல மனுஷனுடைய அன்பு கடைசி காலங்கள் நினைச்சிருமா தனிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போல இன்னைக்கு உண்மையான அன்பை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஒரு சின்ன இடத்துக்காக வெட்டிக்கிடுதாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, எவ்வளவு காரியங்களும் நம்ம பார்க்கணும் பாருங்க. அதே போல உண்மையிலே மனுஷனுடைய அன்பை எண்ணிட்டு தனிந்து போகக்கூடிய ஒரு காலம். தாயை நேசிக்க மாட்டேங்காங்க, தகப்பனாரை நேசிக்க மாட்டேங்காங்க, குடும்ப சகோதரர்கள் நேசிக்க மாட்டேங்காங்க. எங்க பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு அடிச்சுறாங்க. வெட்டு குத்து கொலை அப்படிங்கிற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான அன்பை நம்ம நினைச்சோம் இல்லை, நம்ம பார்க்கவே முடியல. ஒரு நாட்கள்ல கிராமத்து ஜனங்கள்லாம் எங்க போனாலும் நினைச்சுவாங்க, தண்ணி குடிக்கீங்களா, சாப்பிடுறீங்களா? நம்ம முன்ன பண்ண யாருன்னே தெரியாது. நானும் தருமபுரி சைடு அந்த சைடுலாம் ஒழித்து போயிருக்கிறேன், கிராம ஒழித்துக்கு. இன்னைக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி அங்கேயும் கிராமத்து ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க, யாருன்னே தெரியாது. ஆனால் நம்மளை பார்த்த உடனே வாங்க வீட்டுக்குள்ள வாங்க, தண்ணி குடிங்க, நீங்க எவ்வளவு டயர்டா வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அன்போடு கூட கவனிக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் சொன்ன மாதிரி அன்பு என்ன தனிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எங்க பார்த்தாலும் இருள் பூமியும் காரிருள் ஜனங்கள் என்ன செய்யும்? மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிண்டத்துக்கு ராஜாக்களும் கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்தை அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எத்தனை கொள்ளை வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பயங்கரமான காரியங்கள் நடக்கலாம். உலகத்துல எல்லாமே கடைசி காலத்தில் நடக்கும். ஆனா எதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நம்மளே நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அண்ணன் வரும்போது கூட பேசிக்கிட்டோம் இருக்கோம்னா 40 வயசுல ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் நினைச்சதாங்க. சமீபத்துல ஒரு 2 வருஷமா பேப்பர் பாத்தீங்கன்னா, யூடியூப்பை பாத்தீங்கன்னா 40 வயசு 42 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து திடீர்னு ஆள் இறந்துருந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக், திடீர்னு அட்டாக் அப்படி வருது பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு டென்ஷனான ஒரு பரபரப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், வாதவன் கொடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவரே நம்பியிருக்கிற நம்முடைய வீட்டுக்கு அவரே அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பிள்ளைகளை நிச்சயமா பாதுகாத்துக்கிறார். எனக்கு எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், நம்ம கவலைப்பட வேண்டாம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் என்ன செய்வார்? உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் என்ன செய்யப்படும்? காணப்படும். அவரே நம்மளை எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் அந்தகார இருள் நெறிகளுக்கும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் கர்த்தர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வரத்தக்கதாக கர்த்தர் நம்மளை உயர்த்தி அவர் ஆசைப்படுகிறோம். அருமையான சகோதரர் நல்ல ஒரு சாட்சி சொன்னாங்க. நம்ம சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஒரு விசுவாசத்துல பலப்படுற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு விட்டுருவோம். நம்ம சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, ஜோ பண்ணிட்டே இருக்கு, ஆம்பளை அடிச்சார் காரியத்தை வாய்க்க போனாங்க. அதே போல இன்னைக்கு நம்மளும் ஜெபிக்க 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 கர்த்தர் நம்மளையும் உயர்த்தி அநேகர் நாளைக்கு தலைக்கு நினைக்கிற காரணம் என்ன? ஆண்டரை நம்பி போனாங்கயா, ஆண்டர் அவங்களை கைவிடல, ஆண்டர் இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறாரு, ஆண்டருடைய மனோரூபத்தை நிறைவேற்றிருக்காங்க, பிள்ளைகளை குடும்பத்தெல்லாம் நல்லா வச்சிருக்கிறான்னு சொல்லி அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மை நினைச்சாது குறைபடாது. அவர் தேட தேட தேட
நம்மளுடைய குடும்பத்தை அவர் நிச்சயமா நினைச்சுவார், உயர்த்தி அவர் ஆசிரியப்பார். அதனால ஆண்டரை மட்டும் நம்ம ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது, விட்டு விலகிடவே கூடாது. ஆண்டுக்குள்ள வரும்போது சில போராட்டங்கள் நமக்கு வரதான் செய்யும். காரணம் என்னன்னா, பிசாசுக்கு தெரியும் இவங்க இருளில இருந்து எங்க போயிட்டு இருக்காங்க, வெளிச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் இவங்க விட்டோம்னா நல்ல பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஓஹோன்னு ஆயிடுவாங்க. இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி என்னென்ன பிரச்சனை உண்டு பண்ண முடியுமோ வீட்டுல, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன மாதிரி வீட்டுல உள்ள சகோதரி மூலமாக சகோதரி மூலமாக போடாத அளவுக்கு நமக்கு என்னென்ன சண்டை வருமோ அவ்வளவு சண்டையும் பிசாசு கொண்டாடுவோம். ஆனா எல்லாத்தையும் மீறி ஆண்டவரை நம்பிட்டேன், நீ என்ன வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் தான், என்னை கொண்டு போட்டாலும் எனக்கு அவர் தான் இனிமே அப்படின்னு சொல்லி நம்ம அவர் முழுமையா நம்பும் போது கடவுள் நம்மளை அப்படியே விட மாட்டாரு. இழந்து போன எல்லாத்தையும் கத்த நமக்கு 2 மடங்கா கத்த தருவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். இன்னைக்கு நம்மளை பார்த்து அற்பமா நினைக்கலாம், ஆண்டர் ஓடுதாங்க அப்படி என்னதானே தெரிஞ்சுட்டாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும்போது எல்லா ஜனங்களும் இயேசுவை தான் நோக்கி பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அவரால எந்த ரட்சிப்பு கிடையாது, விடுதலை கிடையாது, சமாதானம் சந்தோஷம் கிடையாது. ஒரு நாள் நம்மளை பார்த்து அற்பமா நினைக்கலாம். நான் புறமத்திலிருந்து வந்தேன், என் சாட்சி நான் பின்னால சொல்றேன். வந்த புதுசுல என்னை பார்த்து எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, கேள்வி பண்ணாங்க. நம்ம கடவுளை விட்டுட்டு போனா இவன் வாழ்க்கையில அடி மேல அடி, பிரச்சனை மேல பிரச்சனை, எங்க வாழ்க்கையில எவ்வளவு பாடுபடுதான், இதெல்லாம் தேவையா, நம்ம கோயிலுக்கே வந்துட்டாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எவ்வளவு சொன்னாங்க. நானும் ஆண்டருக்குள்ள வந்துட்டேன், நீ என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உறுதியா இருந்தேன். அப்ப என்னை பார்த்து நிறைய கிண்டல் பண்ணாங்க, மறுபடியும் மொட்டை எடுத்துட்டு நம்ம கோயிலுக்கே திரும்ப வரலாம், ஏன் பாரு மாத்திரையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பிரச்சனைகள் மத்தியில் கூட ஆண்டரை என்ன செய்யல, விடல, அப்படி இருந்தேன். ஆனா ஒரு நாள் வந்தது, பல வருடங்கள் ஆச்சு. யாரெல்லாம் என்ன அற்பமா அங்க பாரு, இவன் நம்ம கடவுளை விட்டு அங்க போனவங்களா தான் அவனுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குது அப்படி இப்படிலாம் நான் ஆனாலும் ஆண்டரை மட்டும் விடவே இல்லை. நீ கொண்டு போட்டாலும் நான் உமக்குள்ளதான்